அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951 ரூபாய் 22 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 9 சதமாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட் பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 77 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 49 சதமாக உள்ளது. அடுத்தது அமால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 13 சதமாக உள்ளது. அடுத்ததாக சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாயாக உள்ளது. அதே போல இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 16 சதமாக உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951 ரூபாய் 15 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாயாக உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 951 ரூபாய் 40 சதம் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல இந்தியாவுக்கு 281 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அக்கௌண்ட் நம்பரை மறக்காமல் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா, பேங்குடைய பேர் உட்பட எல்லாமே சரியாக இருக்குதா, அவங்க சொன்ன ரேட்டும் சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கான்றதை பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. 350 ஃபில்ஸ் அவங்களுக்கு இதில் கட்டணத்தில் மட்டுமே உங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், UJ, அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இந்த ஒரு தினார் கட்டணமாக அறவிடக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஒரு 250 ஃபில்ஸ் லாபமாக இருக்கும். ஏன்னா கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே 1.25 தினார் தான், அல்முல்லா அல்முசைனிலாம் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்பும்போது கட்டணத்திலையும் சரி ஒரு லாபம் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளட்டும். அதே போல் கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 106 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 790 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 28 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 474 ஃபில்ஸ். தங்க விலையும் மறுபடியும் படிப்படியாக அதிகரித்த வண்ணமே இருக்குது. பார்க்கலாம் இது வரும் நாட்களில் கம்மியாகுதா இல்லையான்னு. கோயத்துடைய மன்னரின் வாழ்த்துக்கள். வெளிநாட்டவர்களுக்கும் கோயத்து குடிமக்களுக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அதே போல உள்துறை அமைச்சகத்தின் அதிரடியான நடவடிக்கை மற்றும் பாதுகாப்பு தீவிரத்தால் இம்முறை முற்றுமுழுதாக விதிமீறல்கள் குறைந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அதே போல இதோ உள்துறை அமைச்சகம் மிக முக்கிய அறிவித்தல், குறிப்பாக ஓட்டுநர்களை வரக்கூடிய மெசேஜுக்கு
பதிலளிக்க வேண்டாம். அதே போல் கட்டணம் பாதியாக குறைந்தது, புதிய மெசேஜ். அதே போல் இது சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான அவேர்னஸ். வீதி ஓப்பன் ஆக போகுது எதிர்வரும் சனிக்கிழமை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வானியல் ஆய்வாளர் ஆதில் அல் சாதுன் ரமதான் பிறையை தொலைநோக்கி மூலம் அனைத்து வளைகுடா நாடுகளிலும் காணக்கூடிய சூழல் வானிலை இருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆகிய நாளை ஒருவேளை மாலை நேரத்தில் பிறை தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதே போல் இந்த நாட்களில் தொடர்ந்துமே குளிருடைய தாக்கம் கொஞ்சம் அதிகரித்த வண்ணமே இருந்துச்சு. அதுக்கான காரணமே பல பகுதிகளிலையும் குளிருடைய வீரியம் ரொம்ப அதிகமாகினது தான். அதிலேயும் குறிப்பாக துருக்கி மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் ரொம்பவும் அதிகமான பனிப்பொழிவு இருக்குது. அதுதான் இதோடைய முக்கியமான காரணம். அந்த காற்றினுடைய சாரல்கள் இந்த பக்கம் விழும்போது தான் அதிகமான குளிர்ச்சியான காற்று வந்து கொண்டிருக்கின்றது. இது பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் முடிவில் இருந்து ஆரம்பித்தது இப்போதைக்கு வரைக்கும் பனி விழுந்து கொண்டே இருக்குது. அதனால தான் பிப்ரவரி மாதம் நெருங்கியும் இன்னமும் குளிர் பிப்ரவரி மாதம் இல்லை, மார்ச் மாதம் நெருங்கியும் இன்னும் குளிருடைய தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்குது. எதிர்வரும் நாட்களில் இந்த பனிப்பொழிவு எவ்வளவு கம்மியாகுதோ அவ்வளவுக்கு குவைத் போன்ற நாடுகள்லையும் குளிர் கம்மியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பாருங்கள் நிலைமையை. شنگاگی مرجوز خودت ما شنگاگي مرونامه ويدخل مدة توتشامي تقدا محبي الثلوج اللي يحبون الثلج. استغفر الله ربي شايفين البهذله. رجعنا مشي حتى نوصل للبيت. شوفوا صار بيه واني اصلا مو متهيئه، يعني ما توقعت انه راح امشي، حتى ملابسه برجلي. شوفوا كل الناس وقفت لانه ما يقدرون يمشون. طبعا ما اقول لكم غير ان السياره ما قدرت توصل الوليد. هسه وقفتها بنص الشارع وراح نروح، قلت للوليد يجي لي وراح نروح مشي للبيت اشوفكم شنو صاير بالشوارع. شوفوا احنا كل ما نقول تقدمنا، هسه شهر الثاني راح نخلص من الشتاء، يعني ما شاء الله. شوفوا متذكرنا وبشده. شوفوا هاي كم ساعه وهيك صارت الدنيا بيضة. குவைத் நாட்டின் மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் வரா தன்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் குவைத் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு. இம்முறை குவைத் நாட்டின் அனைத்து விடுமுறை தினங்களையும் அமைதியான முறையிலும் மற்றும் மரியாதையுடனும் இந்த நாட்களை கொண்டாடிய அனைத்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளார். அதே மாதிரி தியாகிகளையும் பாராட்டியுள்ளார், ஞாபகமூட்டியுள்ளார். அதே போல் பார்த்திங்கன்னா குவைத்தில் மீண்டும் இப்போ கொஞ்சம் காலமாகவே உங்களுக்கு தெரியும் ஜென்சியா பறிபட்டு கொண்டே இருக்குது. ஆனால் தற்போதைய சூழலில் மறுபடியும் குவைத்தில் வெளிநாட்டவர்களை திருமணம் முடித்த குவைத்திகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதிலையும் குறிப்பாக 19,530 பெண்களும் 30,292 ஆண்களும் வெளிநாட்டவர்களை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. கடந்த 2024 மட்டுமே 2,67,14,000 திருமணம் குவைத்தில் நடந்துள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னா குவைத்தில் குவைத்திகளாக இருந்து பலருமே குவைத்தி குடியுரிமையை இழந்து போயிருக்கிறாங்க. அதிலே முக்கியமாக புகழ்பெற்ற ஒரு பாடகி ஒருத்தரும் குவைத் குடியுரிமையை இழந்து கடைசியில் சவுதி அரேபியாவுக்கு வெக்கேட் ஆகியிருக்கிறாங்க. طيب ريم النجم، سمعنا انه تم اسقاط الجنسيه الكويتيه منك، شلون انت اليوم موجوده في الرياض؟ السعودي لا يسقط، تم سحب الجنسيه وسفرتي ما قصرت معاي وسهلتني الامور وانا هنا اليوم بالرياض. விடுமுறை தினங்களிலும் விடாது வேலை. குவைத்துடைய பணி அமைச்சகம் தொடர்ந்துமே வேலைகளை நீடித்து கொண்டே வருகின்றார்கள், வேலை நேரத்தையும் நீடித்திருக்கின்றாங்க. அதன் அடிப்படையில் குவைத்துடைய வீதிகள் எதிர்வரும் நாட்களுள்ள மிக வேகமாகவே செயல்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் ஃபேஹில் அதிவேக சாலையில் ஒரு சில பகுதிகள் மூடப்பட்டிருந்தது. சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வேலைகள் மறுபடியும் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இதோ எதிர்வரும்
சனிக்கிழமை 5வது ரிங் சாலையின் டனல் ஓப்பன் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க பொது போக்குவரத்து துறை. அதாவது சுர்ரா கொர்துபா ஓப்போசைடில் இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை ஓப்பன் ஆகுது, பேஸ்மெண்ட் ரோடு. அதே போல் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் அப்துல்லா துறைமுக பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு படகு விபத்துக்குள்ளாகி இருக்குது. உடனடியாக தீயணைப்புத்துறை கடலோர காவல் படையும் இணைந்து சென்று உடனடியாக அந்த படகையும் மீட்டிருக்கிறாங்க, அதில் உள்ள நபர்களையும் மீட்டிருக்கிறாங்க, யாருக்கும் எந்த ஒரு உயிராபத்தும் இல்லாமல். உள்துறை அமைச்சகத்தின் மிக முக்கியமான தகவல், இந்த நாட்களில் ஒரு மெசேஜ், முகாலஃபா வந்து பாதி 30% உங்களுக்கு குறைச்சிட்டோம், டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மெசேஜ் ஒன்று வந்து கொண்டு இருக்கின்றது. நிறைய பேர் அதை நம்பி முகாலஃபாவுக்கு, நம்மளுடைய முகாலஃபா இப்போ 100 தினார் இருக்குன்னா அதில் 30% கழிச்சிட்டு 70 தினார் தான் உடனே கட்டிடலாம் அப்படின்னு நிறைய பேர் கட்டி ஏமாந்துருக்கிறாங்க, பணத்தை இழந்திருக்கிறாங்க. தயவு செய்து அவசரமாக முக்காலஃபாவுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா செக் பண்ணாமல் தயவு செய்து பேமெண்ட் பண்ணாதீங்க. மெசேஜ்கள் நிறையவே வந்து இப்போ வருது, ஹேக்கர்கள் ரொம்ப அதிகரிச்சிட்டாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, உங்களுடைய பணங்களை பாதுகாத்துக்கோங்க. வீட்டுக்கு தெரியாமல் சீக்கிரமாக நம்ம இதை பே பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுக்கிற முடிவு கடைசியில் அது விபரீதமாக போய் முடியும். தயவு செய்து ரொம்ப கவனம், இந்த அவேர்னஸையும் பாருங்கள். المشاركة في معرض الاحتفالات الوطنية قطاع الأمن الخاص بشكل عام وإدارة مكافحة الجرائم الإلكترونية بشكل خاص. طبعا طرق النصب والاحتيال الإلكتروني موجودة على شقين، شق يختص في السوشيال ميديا وشق يختص في الحسابات البنكية. فيما يخص موضوع الحسابات البنكية اليوم احنا نحذر وننبه المواطنين والمقيمين على ضرورة التأكد من اللينكات أو الروابط التي يتم استقبالها. اليوم قاعد نشوف روابط احتيالية مبلغها بسيط، لما تدخل وتحط البيانات بالتالي تشوف المبالغ المسحوبة أكثر من المبلغ اللي موجود أصلا ما وصل لك في هذا اللينك. complete effort. உண்மையிலேயே இந்த முறை பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி நேற்றைய தினம் நான் ஒரு இடத்துக்கு போகும்போது 2 பசங்க தண்ணீர் துப்பாக்கிகளோடு விளையாடிட்டு இருந்தாங்க. வண்டியையும் பார்க்குறேன், அவங்களையும் பார்க்குறேன். கடைசியாக அப்படி நீட்டிட்டு வந்தாங்க. ஆனால் திக்கி டெலிஃபோன் போலீஸ் சேன் அப்படின்னு ஒரு சத்தம் வச்சோம் பாருங்கள், பயப்புள்ளைங்க தெரிச்சு ஓடிச்சாடுங்க. அது மாதிரி கொஞ்சம் இந்த குவைத்துடைய சட்டத்திட்டங்களால் இந்த முறை கொஞ்சம் மரியாதையாகவே குவைத்தில் வந்து இந்த கொண்டாட்ட தினங்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பகுதிகளில் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அதுலேயும் 30 கம்ப்ளைண்ட் தான் வந்ததாக தெரிவிக்கிறாங்க. தண்ணீர் பலூன்களை வீசி எறிந்தது. மற்றபடி பெரிய அளவான எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிலைமை இதோட முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் இனிமே பொது மன்னிப்புக்கான ஒரு சந்தோஷமான தகவல் தான் பாக்கி. வீடியோ பார்த்துட்டு வாங்க.
صوري بقصه ستوب. صوري شوف ستوب ستوب ستوب.
இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா இதோ குவைத்துடைய இந்த பிப்ரவரி 25-26 தேசிய தின கொண்டாட்டங்களும் முடிவடைந்தது. பொது மன்னிப்புக்கான வெயிட்டிங் தான், அது மட்டும்தான் மெயினான ஒரு வெயிட்டிங்காக இருக்குது. அதே மாதிரி நிறைய சிறை கைதிகள் வெளியாக போகிறாங்க. அதில் யார் யார் நம்மளுடைய நாட்டவர்கள், இந்தியர்கள், இலங்கையர்கள் இருக்க போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் ஜெயிலில் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் விடுதலை கிடைத்து அவங்களும் அவங்களுடைய குடும்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் பெற்றுக் கொடுக்க நாமளும் முடிந்தவரை பிரார்த்தனை செய்வோம். அதே போல தான் பொது மன்னிப்பு. வெளியில் அக்காம இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, கஃபிலால் ஏமாற்றப்பட்டவங்க, இப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் பொது மன்னிப்புக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நேரங்களில் காலங்களில் பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னுடைய பக்கத்தால் நான் எங்களுடைய அந்த வழக்கறிஞர்களுக்கு கூட தொடர்ந்துமே மீட்டிங்கை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். முடிந்த வரைக்கும் எல்லாரும் ரிக்வஸ்ட் ஒன்று வைங்க. இந்த முறையும் பொது மன்னிப்பு கிளியர் ஆகிற மாதிரி, கராம கட்டி அக்காம அடிக்கிற மாதிரி, இல்லாட்டி நாட்டுக்கு சரி போகிற மாதிரி ஏற்பாடுகளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு நானும் என்னால் முடிந்த ரிக்வஸ்ட்டுகளை வச்சுருக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவங்களுடைய பக்கத்தால் ப்ரெஷர் கொடுக்கும்போது இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அல்லாஹ் முந்தி இரண்டாவதாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.